ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் இறால் கருவாடோண்டு எப்படி ஈஸியாக என்ன போடுறேன்றது பார்ப்பேன். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த இறால் கருவாடு என்ன போடுறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம், வெள்ளை வெங்காயம், கட்டர் கொச்சிக்காய், தக்காளி சாஸ், உப்பு, பச்சை கொச்சிக்காய், கறி கொச்சிக்காய், மிளகு, இறால் கருவாடு இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமாவும். ஃபஸ்ட்டுக்கு இறால் கருவாடு என்ன போட்டுக்கொள்கிறதுக்கு எலுமான மாதிரி பொட்டோண்ட அடுப்பில் வச்சு எங்களோட பொட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு கருவேப்பிலை கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 2 துண்டு ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு 500 கிராம் ட்ரை ப்ரவுன்ஸ் எடுத்து அதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இதில் போட்டுக்கொள்ளணும். இந்த இறால் கருவாடை கொஞ்சம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுக்கணும். நார்மலாகவே கருவாடுண்டாவே உப்பு கொஞ்சம் கூடையாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த இறால் கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு கூடையாக இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் இதை நல்லா கழுவி இதில் இருக்கிற உப்பு தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இறால் கருவாடெல்லாம் போட்டு இப்படி நல்லா இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இறால் கருவாடு நல்லா இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே வெள்ளை வெங்காயம் 3 பீக் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா சொப் பண்ணி இதிலே போட்டுக்கொள்கிறேன். பச்சை கொச்சிக்காய் 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக சொப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கே கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். ரம்பை 2 துண்டையும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே பெரிய வெங்காயம் 2 காய் எடுத்து அதே இப்படி மெல்லிசாக வெட்டி போட்டுக்கொள்ளணும். வெங்காயத்தை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட வெங்காயம் நல்லா வசங்கி வரத்துக்கு. இதுக்கு டேஸ்ட்டை பொறுத்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு போட போக்கல பார்த்து கவனமாக போடுங்க. ஏன்னா நார்மலாக இறால் கருவாடில் உப்பு கொஞ்சம் கூடையாக இருக்குது. அதனால உப்பு போட போக்கல பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. ஒன் டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளணும். 2 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் போட்டுக்கொள்ளணும். நீங்கள் கொச்சிக்காய் போட போக்கல உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூட ஒன்றுமெண்டா கூடையாகவும் குறைய ஒன்றுமெண்டா குறையாகவும் பார்த்து கொச்சிக்காவை கணக்காக போட்டுக்கோங்க. கொச்சிக்காவையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் சொட்டையாகி வரும் வரைக்கும். வெங்காயம் நல்லா சொட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே கறி கொச்சிக்காய் ஒன்று எடுத்து அதை இப்படி சின்னதாக ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நாங்கள் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். மூணு நிமிஷத்துக்கு போகிறோம் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ளணும்.